ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 51வது பாட்டு பார்க்க போறோம். வள்ளுரு வைர வாழ் மன்னன் பல்முறை எள்ள அரு முனிவனை இறைஞ்சி யாரினும் தள்ள அருந்துயரமும் சமைவும் சாற்றலும் உள்ளுரு வெகுளி போய் ஒழித்ததாமரோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வள்வுரு வைர வாழ் மன்னன், கூர்மை பொருந்திய வாளை உடைய அம்மன்னன் பன்முறை எள்ளரு முனிவனை இறைஞ்சி, பலமுறையும் இகழ்தற்கு அறிய அந்த முனிவனை வணங்கி, யாரினும் தள்ள அரு துயரமும், யாராலும் போக்க முடியாத மழை இல்லாததுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தையும் சமைவும், அத்தகைய துன்பம் முனிவன் வந்ததால் நீங்கியதனையும் சாற்றலும் விரிவாக சொல்லவும் உள் உரு வெகுளி போய் ஒழித்தது. அந்த கலைக்கொட்டு முனிவனது உள்ளத்தே உண்டான கோபம் நீங்கி மறைந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வள் உரு வைர வாழ் மன்னன், அதாவது ரோமபத மன்னனை சொல்லும் போது என்ன அடை சொல்றாரு? வள் உரு வைரவாள். இந்த இடத்துல வள் அப்படின்னா கூர்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம கம்பராமாயண பாட்டு, அதாவது 165வது பாட்டுல தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க நாளும் வள்வார் முரசம் அதிர் மாநகர் வாழும் மாக்கள் கள்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ அப்படிங்கிற பாட்டுல வள்வார் முரசம் அப்படின்னா இது வாரால் கட்டப்பட்ட முரசு அப்படின்னு. அந்த இடத்துல ரொம்ப ஒரு இந்த என்ன சொல்றது, கட்டக்கூடியது, ஒரு கயிறுனால கட்டக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்ல. அதனாலதான் நம்ம குதிரைக்கு கடிவாளம் அப்படிங்கறதையும் கடிவாளம் அப்படின்னு சொல்றோம். அதனால வள்ளுங்கிறதுக்கு கட்டுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு கூர்மையானது அல்லது ரொம்ப வளம் பொருந்தியது, வள்ளல் தன்மை கொண்டது. அதனாலதான் வள்ளல்னு வள்ளல் வள்ளின்னு அதனாலதான் சொல்றோம். கூர்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வலிமை, நல்ல இறுக்கி கட்டப்பட்ட முரசுன்னு அந்த இடத்துல வலிமையாக கட்டப்பட்ட முரசு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு ரொம்ப கூர்மையானது அப்படிங்கிற பொருள். அந்த பொருள்லதான் இங்க வந்திருக்கு. அதாவது ரொம்ப கூர்மையான வாளை உடைய, கூர்மை பொருந்திய, உறுதல்னா பொருந்துதல்னு ஒரு அர்த்தம். கூர்மை பொருந்திய வாளை உடைய மன்னன் அப்படின்னு. பொதுவாவே நம்ம சொல்லுவோம்ல, வள்ளுன்னு விழுந்து புடுங்குறான் அவன் அப்படின்னு. அந்த இடத்துல வள்ளுன்னு விழுந்து புடுங்குறாங்கிறது நாய் மாதிரி அப்படிங்கிற பொருள்ல நம்ம இப்ப பயன்படுத்துறோம். ஆனா அந்த இடத்துல என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ரொம்ப கூர்மையான பல்ல கொண்டு வந்து அப்படி பிடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி துன்புறுத்துறான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவோம் சொல்றாரு. பன்முறை எள்ள அரு முனிவனை இறைஞ்சி, இந்த இடத்துல எள்ள அரு முனிவன் அப்படின்னா அதாவது யாராலும் இகழ முடியாத எள்ள அரு, அந்த கலைக்கோட்டு முனிவனை யாராலையுமே இகழ முடியாது, அப்பேற்பட்ட முனிவன் அப்படின்னு. இந்த எள்ள அரு அப்படிங்கறதும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 39வது பாட்டுல, அதாவது கம்பராமாயணத்துல 39வது பாட்டுல தெள்ள வெளிச்ச, நான் படிக்கிறேன் கேளுங்க. தெள்வெளி சிறியாழ்ப்பானார் தேம்பிழி நரமம் மாந்தி வல்வெளி கருவி பம்ப வயின் வயின் வழங்கு பாடல் வெள்ளி வெண் மாடத்து உம்பர் வெயில் விரி பசும்பொன் பள்ளி எள்ளருங் கருங்கண் தோகை இன்துயில் எழுப்புமன்றே அப்படின்னு அந்த பாட்டுல. இதுலயும் பாத்தீங்கன்னா வல்வெளி கருவி பம்ப, வள் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, அதாவது கட்டக்கூடிய அந்த பொருள்ல வருது. இதுல எள்ளருங் கருங்கண் தொகைனா எப்பேற்பட்ட அந்த நாட்டு கோசல நாட்டு பெண்கள் எப்பேற்பட்ட அழகான கண்களை கொண்டவர்கள் அப்படின்னா, எள்ளருங் யாராலும் இகழ முடியாத அளவு, பழி சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக கருமை நிற கண்கள் அப்படின்னு வருதுல. அந்த மாதிரிதான் இங்கேயும் யாராலையுமே ஒன்னும் அந்த கலைக்கோட்டு முனிவரை ஒன்னும் சொல்ல முடியாது. இதுல யாரினும், அதாவது எள்ள அரு முனிவனை இறைஞ்சி யாரினும் தள்ள அருந்துயரமும் அப்படின்னு வருது இல்ல. அந்த யாரினும்ங்கிறத 2 இடத்துலயும் கொண்டு கூட்டி படிக்கணும்.
யாரினும் எள்ளாறு முனிவனை இறைஞ்சி அப்படின்னா யாராலையும் குத்தம் சொல்ல முடியாத கலைக்கொட்டு முனிவனை கேட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி யாரினும் தள்ளாருந்துயரமும் அப்படின்னா யாராலையுமே போக்க முடியாத துன்பத்தை இவர் வருகையினால பஞ்சம் போய் மழை வந்திருக்குன்னு அந்த யாரினும்ங்கிறத ரெண்டு இடத்துலயும் கொண்டு கூட்டணும். நான் முன்னாடியே இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துல ரொம்ப பிரபலமான ஒரு குறள், 4வது குறள் அந்த அதிகாரத்துல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற இடத்துல விடல் அப்படிங்கறத ரெண்டு இடத்துலயும் கொண்டு கூட்டி படிக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உதாரணம், இன்னா செய்தாரை ஒருத்தல் விடல், அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு ரெண்டு இடத்துலயும் விடல் விடல்னு படிக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம நன்மை தீமை ரெண்டையுமே விட்டாதான் முக்தி அப்படிங்கிற பொருள் வருது அதுல. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் யாரினும் அப்படிங்கறத ரெண்டு இடத்துலயும் சேர்த்து படிக்கணும். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது அவர் நாட்டுல மழை இல்லாம பஞ்சத்திலையும் துயரத்திலையும் ரொம்ப தவித்து கொண்டிருந்த நாட்டு மக்கள் யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாத அந்த கஷ்டத்தை இந்த கலைக்கோட்டு முனிவன் வருமாறு இவர்கள் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி மேற்கொண்டு, இந்த பெண்கள்லாம் போய் ஒரு முயற்சி மேற்கொண்டாங்கல்ல, அதன் பயனாக மழை பெய்தது அப்படிங்கறது நடந்தது அத்தனையும் மன்னன் விவரிச்சான். ஏன்னா சாற்றுதல் அப்படின்னு சொல்லுதல், பறை சாற்றுதல்னா நம்ம எப்படி சொல்லுதல் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இவர் சாற்றலும் அப்படிங்கிறார்ல. அதனால இது அத்தனை விஷயத்தையும் மன்னன் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோபம் தணிந்தது, ஒளிந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல உரு வெகுளி போய் அப்படின்னா தனக்கு உள்ள இருந்த உள்ளே ஊன்றிய சினம். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஏயும் கணம் காத்தல் அரிது அப்படின்னு நம்ம குறள் இருக்குல்ல. அதாவது அவங்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் சினம் வந்ததுன்னா அவங்க அந்த அந்த நிமிஷத்துல யாராலையுமே ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார்ல. இந்த திருக்குறள் குணமென்னும் குன்றேறின் நின்றார் வெகுளி கணமேயும் ஏயும் கணம் காத்தல் அரிது அப்படின்னு. அதனால அந்த சமயத்துல யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இவர் உள்ளத்துல ஊன்றிய சினத்தை இவர் இப்படிலாம் சொல்லி விரித்துரைத்து மன்னன் முனிவனின் கோபத்தை தணித்தான் அப்படின்னு அர்த்தம். இதுல போய் ஒளித்ததாம் அரோ அப்படின்னு வர்ற இடத்துல ஆம் அரோ இதெல்லாம் அசைச்சொற்கள். யாரினும் தள்ளரும் துயரமும் சமைவும் சாற்றலும் அப்படின்னு வர்ற இடத்துல சமைவும் அப்படின்னு வருது இல்ல. அப்போ இந்த சமைவு அப்படின்ற சொல்லுக்கு அழிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல், சமை அப்படின்னாலே நிலைமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு சமைவு அப்படின்னா அழிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அழிவுங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி மழை இல்லாம எல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு அது நீங்கியதுன்னு சொல்றாரு. உங்களுடைய வரவால் அது நீங்கியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் ஏற்கனவே நாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது இறந்த காலத்துல சொல்லி அதெல்லாம் நீங்க வந்தது போச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சமைவு அப்படிங்கறது ஏற்கனவே நாங்க கஷ்டப்பட்ட துன்பம்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வல்வுரு வைரவாள் மன்னன் பல்முறை எள்ளாறு முனிவனை இறைஞ்சி யாரினும் தள்ளாறும் துயரமும் சமைவும் சாற்றலும் உள்ளுரு வெகுளி போய் ஒளித்ததாமரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.